ம் என்னம்மா? பா நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஹேய் நர்மதா, என்னாச்சு உனக்கு? வர்ற வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கு, இப்போ ஊருக்கு போறேன்னு சொல்ற? ஏமா வரும்போதே 1 வீக் லீவ் போட்டு வந்தான்னு சொன்னேன். பா 1 வீக் தான் நானும் லீவ் போட்டு வந்தேன். எங்க கம்பெனில புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. புது டீம் வேற செட் பண்றாங்கப்பா. எங்க டீம் மேனேஜர் நான் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் ப்ளீஸ். அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு என்னமா செய்யறது? எங்க ராத்திரி கிளம்புனா காலையில இங்க வந்து சேர போறா. அது ஒரு விஷயமாங்க. போயிட்டு வரட்டுங்க. இத பாருமா, நிச்சயதார்த்தத்துக்கு சரியான நேரத்துக்கு வருவனா போயிட்டு வா, எனக்கு ஆட்சேபணம் இல்ல. என்ன சொல்ற? சரிப்பா வந்துடுறேன். சரி கொஞ்சம் இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்து உன்னை டிராப் அப்பா பண்ணிடுறேன். நான் கேப்ல போய்க்கிறேன்ப்பா. பரவாயில்லம்மா, நான் வீட்ல தானே இருக்கேன். கொஞ்சம் இரு, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஏய் நர்மதா, என்ன விஷயம்? புது ப்ராஜெக்ட்னு வேற சொல்ற, என்னன்னு சொல்ல. பாட்டுக்கு ஏதோ அவசரம் மாமா, என்ன உடனே கிளம்பி வர சொன்னாங்க. ஓ அப்படியா? நேத்து அவங்க கால் பண்ணும்போதே நினைச்சேன். சரி அப்ப நீ கிளம்பு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டும் நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்துடக்கூடாது. நீ வரலன்னா அப்புறம் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருவேன். அப்புறம் நான் கிளம்பி ஊருக்கு வந்துருவேன் பாத்துக்க. இல்லம்மா, நான் நிச்சயமா வந்துருவேன். சரி இரு, தக்காளி தொக்கு பண்ணி வச்சிருக்கேன், அதை ஒரு பாட்டில்ல போட்டு தரேன். பசிக்கும் போது கொஞ்சம் சாதம் மட்டும் வச்சுட்டேன்னா தக்காளி தொக்கு போட்டு சாப்பிடலாம். அம்மா அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு இப்போ? இருடி, உன்னை என்னால வெறும் கையோட அனுப்ப முடியாது. இரு எடுத்துட்டு வரேன். அம்மா இரு. ஹலோ சிஸ்டர். என்ன சிஸ்டர், ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? என்னால நம்பவே முடியலையே. ஒரு ஜான்சி ராணி போல, ஒரு ஜோனா பார்க் போல கடைசி வரைக்கும் போராடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடா பாதியிலே பேக தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க. என்ன ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஏய் இது பாரு, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் போறேன். நான் போறேங்கிறதுனால உன்கிட்ட தோத்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி என்ன உங்களுக்கு அவசரமான வேலை, நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, ஒருவேளை உங்க வில்லேஜ் காதலன் உடனே கிளம்பி வர சொல்றாரா? ஒரு அண்ணன் மாதிரி பேசு. நீங்க தங்கச்சி மாதிரி நடந்துக்கிட்டா நான் அண்ணன் மாதிரி பேசுவேன். நீங்க எனக்கு வில்லன் மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் எப்படி அண்ணன் மாதிரி பேச முடியும்? இங்க பாரு, நான் உனக்கு நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வேன். இப்பவும் சொல்றேன், நீ ரோகிணிய கல்யாணம் பண்றதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஆமா, நான் அந்த கிராமத்துல இருக்க ரோகிணியை கல்யாணம் பண்றது நம்ம குடும்பத்துக்கு ஏன் நல்லதுன்னு சொல்ல வர? சொல்லு, அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் அப்படி சொன்ன? இங்க பாரு, நீ ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அங்க ஒரு குடும்பத்துக்கே வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க. அங்க அந்த குடும்பமே நீ வருவேன்னு காத்துட்டு இருக்கு. நீதான் ரோகிணி கழுத்துல தாலி கட்டுவேன்னு அங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீ மட்டும் ரோகிணி கழுத்துல தாலி கட்டல, அந்த பாவம் உன்னை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே சும்மா விடாது. அதனாலதான் சொல்றேன், நீ ரோகிணிய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஓ, நீ அப்படி சொல்றியா? எனக்கு இந்த பாவம் புண்ணியெல்லாம் நம்பிக்கை இல்லம்மா. கரன்சியில மட்டும்தான் என் நம்பிக்கை. அந்த கரன்சி வர்ஷா கிட்ட தான் நிறைய இருக்கு. அதனாலதான் நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ போய் உன் வில்லேஜ் காதலனோட டுவேட் பாடு. ஆனா பரவாயில்ல, நீயும் வாழ போற வீட்டுக்கு கலங்க வந்துடக்கூடாதுன்னு பல ஆங்கிள் போராடுற. நீ எனக்கு நல்ல தங்கச்சியோ இல்லையோ, ஆனா அந்த கதிருக்கு உண்மையான ஆளுதான். எல்லாம் நீ பிளான் பண்ண மாதிரி நடக்குதுன்னு நினைக்காத. உன் நிச்சயதார்த்தம் நடக்க போறது இல்ல. நீ ரோகிணி கழுத்துல தான் தாலி கட்ட போற. ஹேய், எனக்கான ஒரே எதிரி நீ மட்டும்தான். நீ ஏன் இங்க இருந்து என்கிட்ட தோத்துட்டு போற? அப்புறம் எனக்கு வேற எங்க இருந்து பிரச்சனை வரப்போகுது? முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பி போ. நான் கிளம்பி போறேன், ஆனா நீயும் பின்னாடி வருவடா. உன்னை நான் வர வைப்பேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு அனிமூன் ட்ரிப்புக்கு வேணா அந்த பக்கம் வரேன். இப்போ நீ கிளம்பி போ. பர்றா, இருப்பன்னு நினைச்சா திடீர்னு ஊர் கிளம்பி போறேன்றா. என்கிட்டயும் சொன்னாப்பா, ஏதோ ஒர்க் எமர்ஜென்சினா என்ன பண்ண முடியும்? இந்த பீரியட்ல யாருமே அவங்க இஷ்டத்துக்கு லீவ் எடுக்க முடியாது இல்ல. ஆனா கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடணும். நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். வரேம்மா. நான் போயிட்டு வரேன் அருண். போலாமா?
இப்ப என் அப்பா இறந்து போய் நான் தனியா இருக்கிறேன்னு உடனே எல்லாரும் சொந்தக்காரங்கன்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை நான் எப்படி நம்புறது? என் அப்பா ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் என்ன ஒப்படைச்சிருக்காரு. அவர் எது நல்லதோ எனக்கு செய்வாரு. அதனால நீங்க வேண்டாதவங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. ஹலோ. ஏய் நர்மதா, நான் ரம்யா பேசுறேன்டி. ஏய் ரம்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. அதுக்குள்ளே கிளம்பிட்டியா? நடந்தா போறேன். இல்லடி, அப்பா டிராப் பண்ண வந்து ஆனா அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து எமர்ஜென்சி கால் வந்ததுன்னு என்ன வழியிலேயே இறக்கி விட்டு போயிட்டாரு. என்னடி சொல்ற? அப்படியா? ஆமாண்டி, எமர்ஜென்சி கால்ல. நீ என்னமோ பெருசா சொன்ன. நீ நான் அங்க போய் நின்னா அந்த வருஷம் அப்படியே உருகிருவா. ஒரு பொம்பளை மனசு இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியும். நான் அவகிட்ட போய் நைஸா பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு? நம்ம 3 பேரையும் வீட்டுக்குள்ள கூட கூப்பிடாம அப்படியே நீ படி அப்படியே அமைச்சிட்டா. இப்படி திமிரு பிடிச்சவளா இருப்பான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏதோ அப்பா இல்லாத கோவத்துல உங்களை தூக்கி எறிஞ்சு பேசினான்னு நான் நினைச்சேன். இவ்வளவு அகராதி பிடிச்சவன்னு நான் நினைக்கலையே. மா, அவளை நல்லா புரிஞ்சுதான் நானும் அப்பாவும் அவளை தூக்கலான்னு முடிவு பண்ணோம். நீ மட்டும் தலையிடாம இருந்தேன்னு வையேன், இந்நேரம் அவளை தூக்கிருப்போம். ஆளை வச்சு தூக்கிட்டு போய் கோயில்ல வச்சு தாலி கட்ட வச்சா எல்லாம் சரியா போயிடும். சும்மா புரியாம பேசாதீங்க. இது என்ன அந்த காலமா? அப்படிலாம் கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை வாழ வைக்க முடியுமா? அதுவும் இவ்ளோ படிச்ச பொண்ணு. அடுத்த நாளே டைவர்ஸ் வேணும்னு கோர்ட்ல போய் நின்னா என்ன பண்ணுவீங்க? எதையும் அவளுக்கு புரிய வச்சு சரியா பண்ணணும். வேற எப்படி நடந்தாலும் சரியா இருக்காது. கொஞ்சம் டைம் கொடுங்க, வேற எப்படி சரி பண்ணலாம்னு யோசிப்போம். இவெல்லாம் நாமலான்னு பாத்துருவோம். சரி முரளி, முதல்ல ஊருக்கு கிளம்புவோம். அங்க போய் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். வண்டி எடு. பா, நானே சென்னை ஹைவேக்கு எப்படி போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். கிளம்புவோமா? மேப் போட்டாலும் கண்ணா அப்படின்னா ரூட்டு காமிக்குது. என்னடா இப்படி சொல்ற? இரு, யாராவது வராங்களான்னு பாக்குறேன்.